வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்தால் ஊழலாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்குகள் கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி துணை ஆட்சியர், துணை தாசில்தார் என 1249 கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசாணை வெளியீடு. மேற்கு வங்கத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அமைச்சர்கள் என யாரும் வரவேற்க செல்லாததால் கடும் அதிருப்தி. மேற்கு வங்கத்தில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சியில் குளறுபடிகள் இருந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மம்தா பானர்ஜி தன்னை நேரில் வரவேற்காவிட்டாலும் அவர் தனக்கு சகோதரிதான் எனவும் கருத்து. பாஜக ஆளும் மாநிலங்களில் பழங்குடியினர் சித்திரவதை செய்யப்பட்ட போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏன் அமைதியாக இருந்தார்? பாஜக பேச்சை கேட்டு அரசியல் செய்ய வேண்டாம் என குடியரசுத் தலைவருக்கு மம்தா பானர்ஜி கண்டனம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றதால் குடியரசுத் தலைவரை வரவேற்க செல்ல முடியவில்லை. குளறுபடிகள் எதுவும் நடக்கவில்லை என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விளக்கம். குடியரசுத் தலைவரின் மேற்கு வங்க பயணத்தின் போது விதிமுறைகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு. இன்று மாலை 5 மணிக்குள் விரிவான அறிக்கை அளிக்க மேற்கு வங்க தலைமைச் செயலாளருக்கு மத்திய அரசு உத்தரவு. மேற்கு வங்கம் சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரவேற்காததற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசியலமைப்பு அலுவலகங்கள் வெறும் சடங்கு சின்னங்கள் அல்ல என எக்ஸ் தளத்தில் சாடல். மேற்கு வங்க மாநிலத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரவேற்காதது கண்டிக்கத்தக்கது. குடியரசுத் தலைவரை அவமதிப்பது ஒட்டுமொத்த பெண் குலத்தையும் பழங்குடியினரையும் அவமதிக்கும் செயல். இதை மன்னிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். தடைகளை தகர்த்தெறிந்து தொடர்ந்து முன்னேறுங்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் தின வாழ்த்து. உங்களது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உடன் நிற்க நமது திராவிட மாடல் அரசு இருப்பதாக உறுதி. தாய் உள்ளத்தோடு தன் கடமைகளை ஆற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தின் ஆணிவேராக துன்பங்களை சுமந்து அன்பு அரவணைப்பை வாரி வழங்கும் பெண்களின் தியாகத்திற்கு ஈடு இணையில்லை என எடப்பாடி பழனிசாமி புகழாரம். சேலத்தில் அதிமுக சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம். மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடிய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாலின வன்முறைகளை வேரறுத்து அவர்களின் உரிமைக்கும் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் துணை நிற்போம். புதுச்சேரி எம்எல்ஏ ஜி.என்.எஸ். ராஜசேகரன் மகளிர் தின வாழ்த்து. உலக மகளிர் தினத்தை ஒட்டி உதயநிதி ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. சீமான், டிடிவி தினகரன், அன்புமணி, கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து.
சென்னை கொளத்தூரில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நாணயம் நினைவு தூணையும் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி பத்மஸ்ரீ கே.பி. சுந்தராம்பாள் முழு உருவ வெண்கல சிலை திறப்பு காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் அவரவர் விருப்பப்படி தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். த.வே.க தலைவர் விஜய் அளித்த வாக்குறுதிகள் குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. நடிகரை பார்க்க வரும் கூட்டத்தினர் ஓட்டு போடுவார்கள் என்பது எம்ஜிஆர் காலத்தோடு முடிந்துவிட்டது. நடிகரை பார்க்க வரும் கூட்டம் வேறு, அரசியல் நோக்கத்தோடு வரும் கூட்டம் வேறு என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கருத்து. மானாமதுரையில் இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் அரசு மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தனது மகனை காவல்துறையினர் அடித்தே கொன்றுவிட்டதாக உயிரிழந்த கைதி ஆகாஷின் பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தனது மகனின் உடலை வாங்கப் போவது இல்லை எனவும் கண்ணீர் மல்க பேட்டி. கும்மிடிப்பூண்டியில் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் தலைவர் கொடூர கொலையில் பெண்கள் உட்பட 6 பேர் கைது. கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முகாம் மக்கள் சாலை மறியல், போலீசாருடன் வாக்குவாதம். வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். மலைக்கோயில் முதல் மலை அடிவாரம் வரை ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் பக்தர்கள் கடும் அவதி. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 28 நாட்கள் நடைபெறவுள்ள பூச்சொரிதல் விழா தொடங்கியது. அம்மனுக்கு கூடை கூடையாக பூக்களை கொண்டு வந்து வழிபட்ட பக்தர்கள். மகளிர் தினத்தையொட்டி முழுக்க முழுக்க பெண் பணியாளர்களுடன் இயக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் இருந்து புறப்பட்ட ரயிலை கையாண்ட இளம் பெண்கள். எதிர்கால போர்களில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு அதிகமாக இருக்கும் என முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் கருத்து. போர்க்களத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கவும் வெற்றி பெறவும் AI தொழில்நுட்பம் உதவும் எனவும் தகவல். ஈரானில் தொடக்கப்பள்ளி மீதான ஏவுகணை தாக்குதலில் 165 சிறுமிகள் கொல்லப்பட்ட கொடூர சம்பவம். குழந்தைகளின் படுகொலைக்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என அதிபர் டிரம்ப் மறுப்பு. அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீதான ஈரான் தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு கண்டனம். குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் தாக்குதலை ஏற்க முடியாது என அறிக்கை. T20 உலகக்கோப்பையை கைப்பற்றப் போவது யார்? அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை. பேயை பார்த்து பயப்படுவதை விட இப்போது AI-ஐ பார்த்து பயப்பட வேண்டியிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற சைபர் கிரைம் விழிப்புணர்வு பேரணியில் நடிகர் சந்தானம் பேச்சு.
திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம். உலக மகளிர் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் என பேட்டி.